குரோதம். குரோதம் என்ன? கோபம். அந்த கோபம் வரும்பொழுது எல்லாரும் என்ன நினைப்பாங்க? பெருமையா சொல்லிக்குவாங்க, எனக்கு கோபம் வந்து அவ்வளவுதான். ஆனா உண்மையிலேயே என்ன இதுலன்னா, கோபத்தால் திட்டு வாங்குறவனை விட கோபப்படுறவனுக்கு தான் அதிக பாதிப்பு. பிபி யாருக்கு வரும்? கோபம் வர்றவனுக்கு தான் பிபி வரும். திட்டு வாங்குற காதுல பஞ்சு வச்சுக்கிட்டான்னு வச்சுக்குவோம், அவன் அமைதியா கையை கட்டிக்கிட்டு அப்படியே நிற்பான். அவன் இன்னும் அமைதியா இருக்கிறதால பிபி இன்னும் கூடும். நான் கத்திட்டே இருக்க, அமைதியா இருக்கேன்னு இன்னும் நாலு திட்டுவான். ஆக கோபம். இந்த கோபம் வரும்பொழுது என்ன பண்ணுவோம்? அன்பான வார்த்தைகள்லாம் அங்க போயிடும், எல்லாத்துக்கும் ஆத்திரம் வரும். அப்போ நாம நினைக்கிறோம் இன்னொருத்தரை திட்டுறோம், இன்னொருத்தரை கஷ்டம் கொடுக்கிறோம்னு. அது அடுத்தவர்களை விட நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது கோபம். அதுதான் கோபத்தினுடைய குணம். அந்த குணம், நல்ல குணமெல்லாம் போயிடும். ஒருத்தர் செய்யற எவ்வளவு நல்லதும் எப்பயாவது ஒரு முறை கோபம் வரும் பொழுது, திட்டும் பொழுது அவங்க பண்ண எல்லா நல்லதும் போயிடும். அது கோபத்தினுடைய ஒரு அம்சம்.